வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஆப்ஷன் செயின் வேற எந்த டேட்டாவும் இல்லாம பியூர் பிரைஸ் ஆக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே 15 மினிட் கேண்டில். ஸோ ஒரு 15 நிமிஷ கேண்டிலோட ரேஞ்ச், அதோட பிரைஸ் ஆக்ஷனை எடுத்து நம்ம வந்துட்டு எப்படி ஒரு இன்ட்ராடே ட்ரேடுக்கு அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த மார்க்கெட்டுக்குனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்டாக்குக்கு வேற எந்த ஒரு இதுக்குனாலும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு இத ஆப்ஷன், அதாவது நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு இத நான் வச்சு காமிக்கிறேன். ஓகே. சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா இங்க நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம குடுக்கக்கூடிய, இங்க நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தான். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்தரா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மார்க்கெட்ட ஓனா அனலைஸ் பண்ணி கத்துக்கோங்க. இல்லன்னா நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் எடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டோட நமக்கு என்ன அப்படின்னா, ஸ்பாட்டோட ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் எங்க நடக்கு அப்படின்னு வாட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பியூர் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இது வந்துட்டு. இதில் வேற எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. ஆப்ஷன் செயின் டேட்டா, இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ எதுவுமே கிடையாது. பியூர் கேண்டில் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரேஞ்சை மட்டும் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 9:15. ஸோ 9:30க்கு இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அந்த கேண்டில் எந்த, அதாவது ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் எங்கே க்ளோஸ் வைக்கோ அதுதான் நமக்கு அடுத்த மணியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு 24,455 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட க்ளோஸ் பிரைஸ், 15 மினிட்டோட க்ளோஸ் பிரைஸ். ஓகே. அப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னா 24,450 50 தான் நியர்பை ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம எடுத்துக்கிறாங்க. 24,450 அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த கரண்ட் வீக் இது எடுக்கல, நெக்ஸ்ட் வீக் இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே 2 ஸ்ட்ரைக் எடுத்துட்டேன் நான். ஸோ 2 ஸ்ட்ரைக்கில் கால் க்ளோஸ் ப்ரைஸ், புட் க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காலோட க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளவு? ₹146 க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ 146, அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் தான் எல்லாமே. ஸோ காலோட க்ளோஸ் ப்ரைஸ் 146, புட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ₹140. ஓகேவா? ஸோ ரெண்டையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு 140 ப்ளஸ் 146. ஓகேவா? ஸோ ரெண்டையும் நம்ம வந்துட்டு கொடுத்தோம்னா 286 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டால் ₹43 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 2 ₹43 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இந்த ₹43 கால் ஆப்ஷனில் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் இங்கே கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா, கேண்டில் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேண்டிலில் எப்படி வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு, 15 மினிட் கேண்டில் மட்டும்தான். ஸோ சின்னதாக நம்ம வந்துட்டு இந்த கேண்டிலை நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமே வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ 2 பக்கம் விக் இருக்கு. ஸோ பாடியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் பாடியோட லெவல் இருக்கு. ஓகேவா? இங்கே இந்த பாடி பாருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ரேஞ்ச். ஓகேவா? சரி, அதே மாதிரி சேம் இதுதான் புட் ஆப்ஷன்லையும் நடந்திருக்கு. ரெண்டுமே வந்துட்டு இங்கே பையர்ஸ் செல்லர்ஸ், அதாவது இம்பேலன்ஸ்டாக எதுவும் இல்லை, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது 2 பக்கமே. செகண்டு 9:30க்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இங்கே இது வந்து 15க்கு ஆரம்பிச்சுட்டு இது 9:30க்கு முடிஞ்சு 9:30க்கு ஒரு கேண்டில் வருது இல்லையா, செகண்ட் கேண்டில். இந்த கேண்டில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது எப்படி க்ளோஸ் நடந்திருக்கு அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க எப்போவுமே. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதுலேயும் மேலே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செல்லிங் இருக்குது இதில். இதுதான் ரேஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்ச் பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ப்ரெஸ் செல்லிங் இருக்குது. ஸ்மாலாக தான் அது இருக்குது, பெருசாக இல்லை. ஸோ இதை ஒரு நிமிஷம். ஓகேவா? ஆனால் இங்கே இருக்கிற
பையிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இந்த கேண்டில்ல. ஓகேவா? ஸோ விக் வந்து எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்குது விக். ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் இதில வந்துட்டு பையிங் தான் நடந்திருக்கு இங்கேருந்து இங்க வரைக்கும். அப்போ நமக்கு ஒரு விஷயம் இதில வந்துட்டு இந்த கேண்டில பார்த்த உடனே புரியுது. இவ்வளோ பையிங் நடந்திருக்கு அப்படிங்கும்போது, நம்ம கிளியரா இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் மட்டும் தான். ஸோ இப்ப நம்ம அந்த கேண்டிலோட ஆவரேஜ் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கேண்டிலோட ஆவரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆவரேஜ் எடுக்கும்போது ரூ. 143 மேல இது குளோஸ். இது ரூ. 143 கீழ இது குளோஸ். ஓகேவா? 2மே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு பையிங் பிரஷர், இங்க ஒரு செல்லிங் பிரஷர். ஓகேவா? இப்போ நமக்கு இதுல சின்ன நீங்க ஒரு சேஞ்சஸ் என்ன நீங்க இதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும் பாருங்க. ஆப்ஷன்ல கால் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கா? புட் சைட்ல ஜாஸ்தியா இருக்கா? அப்படின்னு பாருங்க. ஸோ கால் சைட்ல நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, கால் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா வந்துட்டு கம்மியா இருக்கணும். புட் சைட்ல ஜாஸ்தியா இருக்கணும். ஓகேவா? அப்போ இங்க நடக்கிற செல்லிங், இங்க நடக்கிற பையிங் 2ம் கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ இங்க ரூ. 43 மேல குளோஸு. அதே மாரி அங்க ரூ. 43 கீழ குளோஸு. ஆப்ஷனோட செயின்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டால வந்துட்டு கால் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் OA இருக்கணும். புட் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சாரி கால் சைட்ல கம்மியா இருக்கணும். புட் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்ப புட் வந்து செல்லிங்ல இருக்கிறப்போ அங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இத நீங்க சிம்பிளா ரீட் பண்ணுங்க. இந்த ஒரு டேட்டாவ நீங்க வந்துட்டு அதாவது கேண்டில் ஸ்டிக் நீங்க பார்க்குறீங்க. ஸோ பிளஸ் இத கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, ஆப்ஷன் செயின் டேட்டாவ மட்டும் ரீட் பண்ணுங்க. ஸோ இதுவும் வேண்டாம் அப்டின்னா, நீங்க இந்த ஒரு இது மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலும் போதும். ஸோ ஆப்ஷன் செயின்ங்கிறது எக்ஸ்ட்ராவா நாம அதாவது இன்ட்ராடேல இந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல அதாவது ஒரு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சக்கப்புறம், அங்க நீங்க வந்து ஆப்ஷன் செயின்ல எப்படி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த ஓப்பன்ல இருந்தே நீங்க அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் அதாவது ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் கேண்டில் முடிஞ்ச உடனே, இது ஓப்பன் ஆனோனே உங்களுக்கு வந்துரும். அந்த சேஞ்சஸ் அந்த டேட்டாலாம் நமக்கு வந்து ஒரு 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 2 நிமிஷம், 3 நிமிஷத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த டேட்டாவோட முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் முடிஞ்ச அப்புறம் டேட்டா பார்க்கணும். அடுத்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அங்க டேட்டா பார்க்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கால் சைடோட புட் சைட்ல அதிகமா ஆயிட்டிருக்கு. இங்க நமக்கு வந்துட்டு அதே மாரி இந்த கேண்டிலோட குளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட ஆவரேஜ்க்கு மேல குளோஸ் நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப அத கன்ஃபார்ம் நம்ம பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள வந்துட்டு ஆப்ஷன் செயின் டேட்டாவ பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு பியூர் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இத வந்துட்டு நீங்க வந்துட்டு எல்லா மார்க்கெட் அதாவது நீங்க நார்மலா இப்போ ஆப்ஷன்ல நீங்க பார்க்குறதா இருந்ததுன்னா, இப்ப நீங்க ஆப்ஷன் செயின் டேட்டா பார்க்கலாம். இப்ப ஒரு ஸ்டாக்ல நீங்க பார்க்குறதா இருந்ததுன்னா, அதுல செயின் இருக்காது. ஸ்டாக்கோட ஆப்ஷன்லயோ, ஃபியூச்சர்லயோ பார்க்கறதா இருந்தா, அங்க நீங்க ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலா நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாக்ல பார்க்குறதா இருந்தா, நீங்க வேற ஏதாவது ஒரு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் மட்டுமே நீங்க யூஸ் பண்ணாலே எனபிள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ங்கிறதுனால அங்க டைம் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறனால நான் உங்கள வந்துட்டு இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவ பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுதான் சிம்பிளா நீங்க வந்துட்டு இத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இத எடுக்க முடியும். ஸோ நார்மலா 15 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்ட்ராடே பண்றதுக்கு ஒரு சூட்டபிளான டைம் ஃப்ரேமா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இதோட டார்கெட் லெவல் எங்க பிக்ஸ் பண்ணலாம்னா, ப்ரீவியஸ் இந்த கேண்டிலோட ஹைய பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் சிம்பிளா இருக்கும். இல்லன்னா இந்த கேண்டிலுக்கும், இந்த கேண்டிலுக்கும் நீங்க வந்துட்டு ஃபிஃப் கூட மார்க் பண்ணிக்கலாம். இது லோ. ஓகேவா? இது ஹை. ஸோ இந்த ஹைய டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் போன ஹை. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க ஆப்ஷன்ல செயின்ல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லாவே கிளாரிட்டியா தெரியும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதான் இந்த வீடியோல நம்ம வந்து சொல்ல வந்த விஷயம். இத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு நீங்க லைவ்ல பார்த்துட்டு எனக்கு நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு சொல்லுங்க எனக்கு. ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.